சேலம் அருகே உள்ள பனமரத்துப்பட்டி ஏரி 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். 1911ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட இந்த ஏரி சேலம் மாநகருக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்தது. இந்நிலையில் தற்போது இந்த ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் முழுமையாக ஆக்கிரமித்துள்ளதால் மழைக்காலத்தில் தேங்கும் நீரை சீமை கருவேல மரங்கள் முழுமையாக உறிஞ்சிவிடுகின்றன. இதனால் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏரியில் உள்ள சீமை கருவேல மரங்கள் மற்றும் நீர்வழி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழை காலத்தில் தண்ணீர் ஏரிக்கு தடையின்றி வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி உபரி நீரை நீரேற்று திட்டத்தின் மூலம் பனமரத்துப்பட்டி ஏரியை நிரப்பி திப்பம்பட்டி, மல்லூர், பனமரத்துப்பட்டி, நாழிகல்பட்டி, ஆடையாம்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களுக்கு நீர் ஆதாரம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். திட்டக்குடி அருகே இடி தாக்கி உயிரிழந்த 4 பெண்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியரிடம் ஏரி பாசன விவசாயிகள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம், மரங்கள்லாம் வெட்டி இருக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வந்துச்சுங்க. பனமரத்துப்பட்டி ஏரி 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நாங்க சீரமைச்சு தரோம்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா இதுவரை எந்த பணியும் முழுமையா நடக்கல. இன்னும் மீண்டும் அதே அளவு தான் இன்னைக்கு இருக்கிற சீமக்கருவேல மரங்கள் முழுமையா தான் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்குது. தேவையான மழை தண்ணி பூராமே இந்த மரங்கள் பூரா இழுத்ததுனால ஆயிரக்கணக்கான விவசாய வளங்கள் கடுமையான பாதிப்புல இருக்கு.